இதை வந்து ஒரு மத ரீதியான பிரச்சனையாக வந்து முதல்ல கொண்டு வந்தாங்க. அதாவது வந்து இஸ்லாமியர்களுக்கு விருப்பம் இல்லாத மாதிரியும், இந்துக்கள் வந்து பாஜக வந்து போய் பிரச்சனை பண்ணுது அப்படின்ற மாதிரி தான் ஃபஸ்ட்டு கொண்டு வந்தாங்க. ஆனால் இன்றைக்கி கள நிலவரத்தில் இன்றைக்கி ஃபீல்டில் இருக்கவங்க அங்கே என்ன சொல்கிறாங்க, இல்லை விளக்கேற்றுறதுனால இஸ்லாமியர்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது, விளக்கேற்றுறதுனால இஸ்லாமியர்கள் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை, எந்த ஒரு இஸ்லாம அமைப்புமே வந்து போய் விளக்கேற்றுறதுக்கு தடை கேட்டு நீதிமன்றத்துக்கு போகல, அறநிலைத்துறை தான் போகுது. அப்போ அறநிலைத்துறை ஏன் போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது யார் கையில் இருக்குது? இன்றைக்கி இருக்கக்கூடிய திமுக அரசினுடைய கைக்குள்ளே இருக்குது. அவர்கள் இதில் உள்நோக்கத்தோடு செயல்படுறாங்கன்றதை நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. அவங்க என்ன பண்ணுறாங்க, வாக்கு அரசியலை முன்னெடுத்து நாங்கள் வந்து சிறுபான்மையர்களுக்கு ஆதரவானவர்கள், நீங்கள் கேட்கலனா கூட நாங்களாக போய் முந்திரி கொட்டை மாதிரி தலையை நுழைச்சி நாங்கள் உங்களுக்காக பேசுகிற மாதிரி நாங்கள் நிற்போம் அப்படின்னு சொல்லி போகிறாங்க. அப்போ இதுலேருந்து நம்ம புரிஞ்சிக்க வேண்டியது என்னென்னா, ஒட்டுமொத்த இந்துக்களுக்கு எதிராகவும் திமுக அறநிலைத்துறை வச்சு செயல்படுறாங்கன்றதை நம்ம பார்க்க வேண்டியது. அதாவது எல்லா கோயிலுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா அறங்காவலர்னு ஒரு அறங்காவலர் குழுன்ட்டு ஒன்று வந்து போட்டிருப்பாங்க. அப்போ அந்த அறங்காவலர் குழு வந்து என்ன முடிவு எடுக்குதோ அந்த முடிவை அமல்படுத்துகிற வேலை தான் வந்து அறநிலைத்துறையோடது. சிம்பிளாக சொல்லணும்னா இதான். எல்லா கோயிலுக்குமே என்ன இருக்கும், ஒரு அறங்காவலர் குழு இருக்கும். இப்போ திருச்செந்தூர் கோயிலுக்கும் அப்படி இருக்குது. எல்லா கோயிலுக்குமே, திருச்செந்தூர் கோயிலேருந்து எல்லா கோயிலுக்குமே வந்து ஒரு அறங்காவலர் குழு இருக்கும். அப்போ அந்த அறங்காவலர் குழு என்ன ஒரு முடிவு எடுக்கிறாங்களோ அதை வந்து அறநிலையத்துறை வந்து என்ன பண்ணுவாங்கன்னா அவங்களுக்கு அதை வந்து இது பண்ணி கொடுப்பாங்க. இதுதான் வந்து அவருடைய வேலை. அப்போது ஒரு பிரச்சனையே இல்லாத ஒரு விஷயத்தை திமுக தலையிட்டு இவ்வளோ பெரிய பூதாகரமாக ஆக்கியிருக்காங்கன்றதான் நம்ம இந்த விஷயத்துலேருந்து பார்க்க வேண்டிய விஷயம்.